ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு மீதான அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனு மீது அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை திரும்பப் பெற கோரிய மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருக்கிறார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிற சூழலில் அந்த ஜாமீனை எதிர்த்து அந்த ஜாமீனை திரும்ப பெறக்கோரி மனுக்கள் விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தனக்கு எதிராக ஜாமீனை திரும்ப பெறக்கோரிய மனுக்கள் விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைக்கிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ. அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள அந்த பிரமாண பத்திரத்தில் குறிப்பிட்டுள்ள விவரங்கள் என்ன? இந்த வழக்கின் நிலை தற்பொழுது எப்படி இருக்கின்றது சொல்லுங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கோரி வித்யாகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் போக்குவரத்து துறையில் வேலை வழங்குவதற்காக பணம் பெற்றதாக கூறப்பட்ட வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார். பின்பு 1 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்த நிலையில் அவருக்கு உச்சநீதிமன்றமானது ஜாமீன் என்பதை வழங்கியிருந்தது. அதிலும் குறிப்பாக ஜாமீனில் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனை என்னவென்றால் எந்த ஒரு சாட்சிகளையும் அச்சுறுத்தக்கூடாது, எந்த ஒரு சாட்சிகளிடமும் பேச முற்படக்கூடாது, விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். அதே போன்று வழக்குகளுடைய விசாரணை வரும்போது அதற்கான முறையாக ஆஜராகக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அவர்கள் அந்த விஷயத்தில் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி தற்போது ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கிடைத்தவுடனாக அவர் அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார். இது ஒரு சர்ச்சையை கிளப்பிய நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதிகாரத்தில் மிக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்ல வரமாட்டார்கள், சாட்சிகள் பயப்படுவார்கள். எனவே அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது. இதே கோரிக்கையை அமலாக்கத்துறையினரும் வலியுறுத்தி இருந்தார்கள். இந்த வழக்கானது நீதிபதி அபய சோகா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றமானது எழுப்பியிருந்தது. இதற்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முதலில் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் 2 முறை நோட்டீஸ் பிறப்பிக்காமல் அறிவுறுத்தல் அடிப்படையிலே உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜியுடைய தரப்பை பொறுத்த வரைக்கும் தாங்கள் வாதிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்ததன் காரணமாக உச்சநீதிமன்றம் கடும் அதிருப்தியை தெரிவித்திருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் மனுதாரர்களுடைய கோரிக்கை என்பது நியாயமான விஷயமாக இருக்கிறது. எனவே இந்த விஷயத்தில் தாங்கள் எவ்வாறு இலகுவாக எடுத்திருக்க முடியும். மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த வழக்கறிஞர்களின் கோரிக்கையின் அடிப்படையில் தான் நோட்டீஸ் என்பது பிறப்பிக்காமல் இருந்தது. ஆனால் தற்போது அதை மீறி இருக்கிறீர்கள். எனவே அவர் அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இந்த விவகாரத்தின் தொடர்பாக ஒரு பிரமாண பத்திரத்தை செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டும் என்று கடந்த முறை உச்சநீதிமன்றமானது நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் எந்த ஒரு ஜாமீன் நிபந்தனையும் தான் மீறவில்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். மேலும் உச்சநீதிமன்றமானது வழங்கியிருக்கக்கூடிய அனைத்து ஜாமீன் நிபந்தனைகளையும் தான் பின்பற்றி வருவதாகவும் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில் தான் எவரையும் இன்ஃபுளுன்ஸ் செய்யவில்லை என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகாரத்தில் தான் இருந்திருந்தாலும் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று ஜாமீனை திரும்ப பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் எந்த ஒரு இடத்திலேயும் தான் ஜாமீன் நிபந்தனையை மீறி விட்டதாக உச்சநீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனையை மீறி விட்டதாக மனுதாரர்கள் நிரூபிக்க தவறிவிட்டிருக்கிறார்கள். அதே போன்று யாரோ ஒருவருடைய உந்துதலின் பேரில் அரசியல் காரணங்களுக்காக வித்யாகுமார் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த மனுவை
தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர்கள் செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நாளை மீண்டும் விசாரணைக்கு உச்சநீதிமன்றமானது எடுக்க இருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மோகன், வழக்கு குறித்து விரிவாக விளக்கியதற்கு நன்றி டார்வின் ஜி.